Hello guys, welcome to TechGratify. So இந்த வீடியோல நம்ம CorelDRAW tutorial part 2 தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம CorelDRAWல எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது and அதோட யூசர் இன்டர்ஃபேஸோட பேசிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம CorelDRAWனா என்ன and அதோட வெர்ஷன்ஸ் என்ன, யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்றத டீடைலா பார்த்தோம். பார்ட் 1 ஓட வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் CorelDRAW ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ CorelDRAW ஓபன் பண்ண உடனே வெல்கம் ஸ்க்ரீன் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் டாக்குமெண்ட்னா நீங்கள் ஏற்கனவே CorelDRAW ஒர்க் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைல் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ புதுசாக ஒரு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறதுக்கான பேஜோட டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குது. ஸோ நேமில் எப்பவுமே டிஃபால்ட்டாக அன்டைட்டில் 1 அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் பண்ண போகிற டிசைனுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் டிசைன் 1 அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரீசெட்டில் கஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ கஸ்டமே இருக்கட்டும். அண்ட் கீழே நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்லேயே நிறைய மல்டிபிள் பேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 2 இல்லை 3 எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரே ஒரு பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே ப்ரைமரி கலர் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் 2 கலர் மோடு இருக்கும், CMYK அண்ட் RGB அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் வெர்ஷனில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா CMYK செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிஜிட்டலாக தான் அந்த டிசைனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் RGB மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் மோடை பற்றி உங்கள் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு கிராஃபிக் டிசைனிங்க்குமே பேசிக்கான விஷயம் இந்த கலர் மோட். ஸோ அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் சைஸ். ஸோ பேஜ் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக கஸ்டமில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பேஜ் சைஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே நிறைய பேஜ் சைஸ் இருக்குது பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு A4 சைஸ் பேப்பர் சைஸ்க்கு தான் நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் A4 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் A4 கிளிக் பண்ணோன்னே இந்த வித் அண்ட் ஹைட்டில் அதோட டிஃபால்ட் சைஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் A5 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். வித் அண்ட் ஹைட்டில் A5 பேப்பருக்கான சைஸ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் கொடுக்குறீங்களோ அதோட வித் அண்ட் ஹைட் இதில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸாக ஒரு சைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கணும் தான். இப்போ நான் 200 300 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சைஸ்க்கு எனக்கு பேஜ் செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இன்ச்சஸ் இல்லை மில்லிமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிட்ஸும் மாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓரியன்டேஷன், போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னு 2 டைப் இருக்கும். ஸோ நான் போர்ட்ரைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்றத நான் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்து ரெசல்யூஷன். ஒரு ஸ்டாண்டர்டான ரெசல்யூஷன் எப்பவுமே 300 dpi ஓகே ஆனது. ஸோ ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த பிரைமரி கலர் மோட் வீடியோஸ்லேயே இந்த ரெசல்யூஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கலர் மோட், ரெசல்யூஷன் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஸ்கில் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக்கான விஷயத்த கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு தேவையான எல்லா கஸ்டமைசேஷனையும் நான் அந்த பேஜில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் 1 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்த ஃபைல் நேம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ டிசைன் 1 அப்படின்ற டாக்குமெண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் 1 அப்படின்னு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ். இதில் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். பிரிண்ட் பண்ணாலோ இல்லை டிஜிட்டல் பண்ணாலோ எதுவாக இருந்தாலும் இதில் ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ வெளியில் இருக்கிற மற்ற ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாமே வந்து அவுட்புட்டாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் இந்த ரெக்டாங்கில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வைக்கும்போது எனக்கு பேஜ் வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ டாப்பில் இருக்கிறது தான் மெனு பார், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டாண்டர்ட் பார், அண்ட் அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது ப்ராப்பர்ட்டி பார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணமோ அது எல்லாமே அந்த ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு இப்போ பேஜ் நான் A4 கொடுத்தேன், சப்போஸ் எனக்கு A6 வேணும்னா நான் A6 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி பார்லேயும் இருக்கும். இப்போ இந்த பேஜ் சைஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூனிட்ஸ் நம்ம இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, இதுவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி பார்லேயே இருக்கும். சப்போஸ் நம்ம நியூ டாக்குமெண்ட்டில் கொடுத்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் டூல் பார். இந்த டூல் பாரை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிசைன்ஸையும் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் கலர் பேலட் ரைட் ஹேண்ட் சைடு. கலர் பேலட் கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே ஷோ ஆகும். அப்படியே கலர் பேலட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் நேவிகேஷன் பார் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்க அப்படின்றத ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பேஜ் 1 அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போது நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் இருக்க பேஜ் டவுன் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். நம்மளுக்கு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கிடைச்சோ அதே ஆப்ஷன்ஸ் இதுலேயும் கேட்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு நியூ பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் 2 அப்படின்னு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போது பேஜ் அப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு போயிடுவீங்க. அதே பேஜ் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜ் 2க்கு போயிடுவீங்க. ஸோ பேஜ் அப்னா ஃபார்வர்ட், பேஜ் டவுன்னா நெக்ஸ்ட் பேஜ். நீங்கள் இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் வரும். டெலிட் பேஜ், டூப்ளிகேட் பேஜ், அந்த மாதிரி ரீநேம் பேஜ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ நீங்கள் இந்த பேஜை ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ் 2ன்னு இருக்குது. நான் வந்து டிசைன் 2 அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஸோ இப்போ டிசைன் 2ன்னு உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ மல்டிபிள் பேஜஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரீநேம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்விட்ச் ஓரியன்டேஷன் ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் பேஜை போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப்னு இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இன்சர்ட் பேஜ் ஆஃப்டர், இன்சர்ட் பேஜ் பிஃபோர், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேஜ் ஆஃப்டர் இல்லைனா பிஃபோர் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பேஜ் போதும். ஸோ அதனால் நான் மீதி இருக்கிற பேஜ்லாம் டெலிட் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் டெலிட் ஆகிடும். தான் இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்றது ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு கலர் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கீழே ஷோ ஆகுது பாருங்கள். அதே மாதிரி என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருக்கன்றதும் ஷோ ஆகும். எலிப்ஸ் ஆன் லேயர் 1 அப்படின்னு காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் ஷோ ஆகும். இப்போ நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு கலர் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மேலே ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+S கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்த நேம் டிஃபால்ட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நாங்கள் டிசைன் 1ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரியே இங்கே டிசைன் 1ன்னு ஷோ ஆகுது. ஸோ இதை நான் எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDRன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் CorelDrawல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா CDR ஃபைல் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம CorelDrawல நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அதை எப்படி சேவ் பண்ணுறது, அண்ட் CorelDrawவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு டூல்ஸையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.